கையில என்ன இருக்கு சொல்லு. தெரியல, நீ கட்ட. கோயிலுக்கு போனேன், அங்க குங்குமம் கொடுத்தாங்க. நான் வச்சுக்கல, நேரா உன்கிட்ட தான் வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேகலா. எனக்கும் தான். நாம இதே சந்தோஷத்தோட இதே அளவு காதலோட கடைசி வரைக்கும் இருப்போம்ல? நிச்சயமா என்னோட காதல் எப்பவுமே இப்படியே இருக்கும். ஆனா என்னோட காதல் இப்படியே இருக்காது. இல்ல, வளர்ந்துகிட்டே போகும்னு சொல்ல வந்தேன். நமக்கு கல்யாணம் எல்லாம் ஆகி குழந்தை எல்லாம் பிறக்கும்ல? குழந்தையெல்லாம் எப்படி வளர்க்கணும்னு ஏதாவது ஐடியா வச்சிருக்கியா? குழந்தைங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் இருக்கக்கூடாது. எங்க அப்பா சார்ல்ஸ் வாதியார் எங்களை எப்படி சுதந்திரமா வளர்த்தாரோ அந்த மாதிரி வளர்க்க போறேன். அவங்க இஷ்டப்பட்டதை சாப்பிடலாம், இஷ்டப்பட்டதை படிக்கலாம், இஷ்டப்பட்ட மாதிரி விளையாடலாம், இஷ்டப்பட்டவன கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்ல? ஆமா, அதுல என்ன தப்பு இருக்கு? நானும் இஷ்டப்பட்டவனை தானே கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவனுக்கு என்ன குறைச்சல்? ஆமாமா, அவனுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. இல்லைன்னா உன்ன மாதிரி ஒருத்தி அவனுக்கு அம்மாவா அமைவாளா? நீ கூட தான் அவன் நேசிக்கிற ஒரு அப்பாவா இருக்க போற. எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு வேணும், சரியா? ஆனா முதல்ல பையன், அப்புறம் தான் பொண்ணு. சரி. ஹேய், என்ன பேர் வைக்கலாம்? பேரு என் மனசுல 2 பேர் இருக்கு, அதே வச்சிடலாமா? நல்ல பேரா? உனக்கு ரொம்ப பிடிச்ச பேரு சொல்லு. சொல்லவா? பையனுக்கு ஆனக்குட்டி, பொண்ணுக்கு கிளிக்குஞ்சி. ஏய், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உன் இதயத்தின் முன் என்னையும் என் குடும்பத்தையும் சமர்ப்பிக்கிறேன். உன் திருநாமம் வாழ்க. ஆமென். ஐயோ, நீங்க ப்ரே பண்ணுங்க. நான் இல்ல, முடிச்சிட்டோமா, உட்காருங்க. இல்ல பரவாயில்லைங்க. மேகலா இல்ல? உள்ள இருக்கா. மேகலா, அம்மா மேகலா. என்னம்மா? வாங்கத்து. இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம் மேகலா, பரவாயில்ல பரவாயில்ல. ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணுங்க. என்னம்மா? உங்களுக்கு தெரியாது ஒண்ணு இல்ல, என் புள்ள ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும். நான் வேண்டாத கடவுள் இல்ல. சரிம்மா, இப்போ எதுக்காக அதெல்லாம் சொல்றீங்க? இல்ல, அவனுக்கு வெளிநாட்டுல ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு. கை நிறைய சம்பளம் கொடுக்குறேங்கிறாங்க. அந்த வேலையில சேர்ந்தான்னா அவனுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குங்க. ரொம்ப சந்தோஷமா, நல்ல விஷயம் தானே. அத நீங்க சொல்றீங்க, ஆனா மேகலா ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிறாளே. என்ன மேகலா? நான் தான் உங்க 2 பேர் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டேனே. என்னைக்கு இருந்தாலும் நீதான் அவனுக்கு மனைவின்னு முடிவாயிடுச்சு. 3 வருஷத்துல அவன் திரும்பி வந்துருவான். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் மேகலா. அவங்க தான் சொல்றாங்கல்ல மேகலா, அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? பதில் சொல்லுமா. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலம்மா, ஒரே குழப்பமா இருக்கு. ஐயோ, இதுல குழம்புறதுக்கு என்ன இருக்குங்க? தெளிவா தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன 3 வருஷம், கொஞ்சம் பொறுமையா இருந்தா போதும். எல்லாம் நம்ம விஸ்வத்தோட முன்னேற்றத்துக்காக தானே சொல்றேன். இதுல யோசிக்கிறதுக்கு என்ன வேண்டி இருக்கு? என்ன மேகலா, பெத்தவங்க சொல்றதுல நியாயம் இருக்குல்ல? எனக்கு அத்தை சொல்றது சரின்னு தான் படுது. சரி, நான் விஸ்வன் கிட்ட பேசுறேன். அப்ப நான் வரேங்க. வரேன் சார். வரேன் மேகலா, வரேம்மா. வாங்க. வா.
உங்க அம்மா சொன்னது எனக்கும் சரின்னு தான் படுது விஸ்வம். நீ வெளிநாடு போயிட்டு வா. என்ன விஸ்வம், ஏன் பேசாம இருக்க? எனக்கு என்னமோ அது சரியா வரும்னு தோணல. ஏன்? என் அம்மாவை பத்தி உனக்கு தெரியாது, எனக்கு நல்லா தெரியும். என்ன விஸ்வம், உங்க அம்மா தான் நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்கல்ல. 3 வருஷம் கழிச்சு நீ திரும்பி வந்ததுக்கு அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்லிட்டாங்கல்ல. நல்ல வேலை, நல்ல ஃபியூச்சர் கிடைக்கிறப்போ ஏன் தயங்குற? மேகலா, எனக்கு வேலையை பத்தி எந்த குழப்பமும் இல்லை. என் குழப்பம் எல்லாம் எங்க அம்மாவை பத்தி தான். எங்க அம்மா முழு மனசோட நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிக்கல மேகலா. என்னோட பிடிவாதம், எங்க அப்பாவோட வற்புறுத்தலுக்காக தான் தலையாட்டி இருக்காங்க. எனக்கு என்னமோ அவங்க மனசுல வேற என்னமோ இருக்குன்னு தான் தோணுது. என்னை 3 வருஷம் வெளிநாட்டுக்கு அனுப்பணும்னு பிடிவாதம் பிடிக்கிறதுல ஏதோ சதி இருக்குன்னு எனக்கு தோணுது. பைத்தியக்காரத்தனமா பேசுறியே. பெத்த அம்மா மேல சந்தேகப்படுறியே. அப்படிலாம் எதுவுமே நடக்காது. அது மட்டும் இல்லை மேகலா, உன்னை 3 வருஷம் பார்க்காம என்னால இருக்க முடியாது. ஏற்கனவே பல வருஷம் உன்னை பார்க்காம வெறும் ஞாபகத்தோட மட்டுமே வாழ்ந்திருக்கேன். மேகலா, அந்த 3 வருஷத்துல என்ன வேணா நடக்கலாம். நம்மள பிரிக்க சதி நடக்கலாம். உன்னை நான் இழக்கிற மாதிரி ஆயிடுமோன்னு பயமா இருக்கு மேகலா. என்னால எதை வேணா தாங்க முடியும், ஆனா நீ இல்லாம போயிட்டா என்னால தாங்க முடியாது. விஸ்வம், நீ எதை நினைச்சு பயப்படுற? மிஞ்சி போனா என்ன நடக்கும்? நீ அங்க யாரையாவது கல்யாணம் பண்ணிப்ப, இல்லைன்னா நான் இங்க யாராவது கல்யாணம் பண்ணிப்பேன். அதை நினைச்சு தானே பயப்படுற? அரஞ்சனா, என்ன பேசுற நீ? நான் வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்கிறதா? எப்படி உனக்கு இப்படி எல்லாம் பேச தோணுது? என் காதலே சந்தேகப்படுறியா? நான் உன் மேல சந்தேகப்படல, உன் மேல உறுதியா இருக்கேன். நீ எப்பவுமே மாற மாட்ட, நானும் எப்பவும் மாற மாட்டேன்ற தைரியத்துல தானே உன்னை போ சொல்றேன். விஸ்வம், ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்க. நான் எப்பவுமே உன்னோட மனைவிதான். எத்தனை பேர் அவங்களோட மனைவியை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறாங்க. தாலி கட்டினாதா புருஷனா? நான் உன்னை எப்பவோ புருஷனா ஏத்துக்கிட்டாச்சு. பொண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ விஸ்வம். நீ இங்க விட்டுட்டு போறது உன்னோட காதலியே இல்ல, உன்னோட பொண்டாட்டிய. நீ எத்தனை வருஷம் வேணாலும் வெளிநாட்டுல இருந்துட்டு வா. நீ வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட வாழ்க்கையை தொடங்கிக்கலாம். தைரியமா போ விஸ்வம், புரிஞ்சுதா? நீ சொல்றதுனால நான் போறேன். விஸ்வம் நான் சொன்னதுனால ஃபாரினுக்கு வேலைக்கு போறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. நான் தான் நல்ல வேலை, நல்ல சம்பளம், நல்ல எதிர்காலம்னு புரிய வச்சு வற்புறுத்தி அமுச்சு வச்சேன். ஆனா அவர் போனதும் ஏண்டா போ சொன்னோன்னு ஆயிடுச்சு. அழுவேன், சிரிப்பேன், கிட்டத்தட்ட பைத்தியம் மாதிரி ஆயிட்டேன். அவரு என் கூட பேசுறதுக்கு பக்கத்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவாரு. அவர்கிட்ட பேசுற வரைக்கும் நீ போனது சரியா படல, நீ உடனே கிளம்பி வந்துரு, என்னால தாங்கிக்க முடியலன்னு வார்த்தை பாய் வரைக்கும் வந்துரும். ஆனா அவர்கிட்ட பேசினதும் அந்த சந்தோஷத்துல எல்லாத்தையும் மறந்துடுவேன். நமக்கா தானே போயிருக்காரு, நான் தானே அனுப்பி வச்சேன்னு சொல்லி என் மனச நானே சமாதானப்படுத்திக்குவேன். அனிதா, ஒருத்திக்கு பெத்த தாய்கிட்ட கூட சொல்ல முடியாத அளவுக்கு தவிப்பு இருக்குன்னா அது காதல்ல பிரிஞ்சிருக்கிற தவிப்புதான். விஸ்வம் என்கிட்ட பேசாம இருக்கவே மாட்டாரு.
தினம் ஃபோன் பண்ணுவாரு, தினம் லெட்டர் போடுவாரு. நான் கூட லெட்டர் போடுவேன். என்ன, நீ அங்க வேலைக்கு போனியா இல்ல என்கிட்ட போன்ல பேசுறதுக்கும் லெட்டர் போடுறதுக்கும் போனியா? அதுக்கு நீ இங்கேயே இருந்திருக்கலாமேன்னு சொல்லி அதுக்கு நான் உடனே புறப்பட்டு வந்துடுறேன்னு அவர் பதில் சொன்னாரு. அதுக்கப்புறம் அவரை சமாதானப்படுத்துறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணுவாரு, லெட்டர் போடுவாரு, கிஃப்ட் அனுப்புவாரு. இவ்ளோ ஏன், நீ ஃபோன் பண்ணா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும்னு அவங்க அம்மா சொன்னதும் எங்க வீட்லயே ஃபோன் வரதுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டாரு. இது ஒண்ணு போதாதா அவங்க அம்மாவுக்கு என் மேல கோவம் வரதுக்கு? விளையாட்டா சொல்ற மாதிரி சொல்வாங்க, என்ன கல்யாணத்துக்கு முன்னாடியே என் பையனை உன் முந்தானையில முடிஞ்சுக்கிட்டியான்னு. ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்டா, உன்னை விட்டு என்ன போக வச்சுட்டாங்கல்ல, நீ என்ன பிரிஞ்சு வாழற மாதிரி தானே நானும் உன்னை பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கேன், அதை அவங்களுக்கு புரியட்டும்னு சொல்வாரு. இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் எங்க குடும்பத்துக்கு புயல் அடிச்சது. மர்சியால. மர்சி, அவ உன் தங்கச்சி தானே? அவளால என்னாச்சு? அவளோட காலேஜ்ல டூர் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுல அவளோட காதலனும் கூட போயிருந்தான். போற இடத்துல 2 பேரும் ஒன்னா இருக்க வேண்டிய சூழ்நிலை. வயசு கோளாறு, விதி, 2 பேரும் தப்பு பண்ணிட்டாங்க. ஆனா மர்சியை காதலிச்ச அந்த ராஸ்கல் அவளை ஏமாத்திட்டான். 2 பேரும் ஒன்னா இருந்தத வீடியோ எடுத்துட்டான். இந்த உலகத்துல என் தங்கச்சிக்கு வந்த கதி வேற யாருக்குமே வரக்கூடாது. அதுக்கப்புறம் அவன் சொன்ன இடத்துக்கெல்லாம் வரணும்னு அவளை மிரட்டி இருக்கான். மாசி அவளாவே இல்ல, வீட்டுல பித்து பிடிச்சவ மாதிரி அலைவா. சாப்பிட மாட்டா, பேச மாட்டா. என்னன்னு கேட்டா ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி மழுப்புவா. அந்த ராஸ்கல் வந்து கடைசியில பணத்தை கேட்டு அவளை டார்ச்சர் பண்ணி அவ அதுக்கு ஒத்துக்காததுனால அந்த வீடியோவை அவன் இன்டர்நெட்ல அனுப்பிட்டா. ஆனா முதல்ல எங்களுக்கு தெரியல. ஆனா தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஒரே அடியா பாதாளத்துல தள்ளிட்டே மர்சி. அப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. மன்னிக்கவோ தண்டிக்கவோ எனக்கு அந்த அதிகாரம் இல்லம்மா. கர்த்தருக்கு தான் அந்த அதிகாரம் உண்டு. இல்லப்பா, பெரிய தப்பு பண்ணிட்டேன்ப்பா. நீங்க என் மேல வச்ச நம்பிக்கைய நான் பொய்யாக்கிட்டேன்ப்பா. இல்லம்மா, இப்ப கூட நான் உன்னை கோவிச்சுக்கல. இது உன்னை அறியாம உன்னை மீறி நடந்த தப்பு. ஆனா எப்படி நடந்திருந்தாலும் அது நம்மளை பாதிக்கத்தானே செய்யும். கிறிஸ்டி, நீ ஏன் பேச மாட்டேங்கிற? நான் என்னங்க பேசுறது? அன்னைக்கே லட்சுமி அம்மா சொன்னாங்களே, இப்போ அவங்க பேசுனதுதான் கரெக்ட், நீங்க பேசுனது தப்புன்னு ஆயிடுச்சு. அதைத்தான் என்னால தாங்கிக்க முடியல. என்னோட சிந்தனை, நடவடிக்கை எல்லாமே தப்பா போயிடுச்சு. இனிமே நாம என்னங்க பண்றது? எதுவும் பண்ண வேண்டாம், எல்லாமே முடிஞ்சு போச்சு. சார்லஸ் வாத்தியா மான மரியாதையோட வாழ்ந்தவன். ஊர்ல அவன் பேரை சொன்ன எல்லாரும் மரியாதை தருவாங்க. அந்த மரியாதை தானே என்னோட அடையாளம். அது போன பிறகு
செத்ததா தானே அர்த்தம். நடப்பணமா வாழறதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? போயிடலாம். உங்கள் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய முகவரி சினி டைம்ஸ் என்டர்டெயின்மெண்ட், எண் 1, ராஜா அண்ணாமலை சாலை, புரசைவாக்கம், சென்னை